ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ மாமா எங்கே போனேன்னா எனக்கு கோயிலுக்கு போய் மட்டை அடிக்க போனோம். வாங்க போகலாம். வாங்க போகலாம். கோயிலுக்கு காலையில் 7 மணிக்கெல்லாம் வந்தாச்சுங்க. சாமியை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரோ கொடுத்துருவோமா. அழகர் பார்த்திங்கன்னா தன்னோட தங்கச்சி மீனாட்சியோட கல்யாணத்துக்காக புறப்பட்டு வர்றாருங்க. வர்றது பார்த்திங்கன்னா வர்ற வழியில் ரொம்ப லேட் ஆகிடுதுங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இங்கே வர்றாரு. வந்ததுக்கப்புறம் மக்களுக்கெல்லாம் காட்சி அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வைகை ஆற்றில் இறங்குறாரு. இதுதான் பார்த்திங்கன்னா வருஷம் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழாக கொண்டாடுறாங்க. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா சித்திரை திருவிழா நடக்க இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் வந்து கலந்துக்கங்க. பயங்கர கூட்டமாக இருக்குங்க. பார்த்து எல்லோரும் வந்து கலந்துக்கங்க. இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்தாச்சுங்க. கோயிலுக்குள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோயிலுக்கு நீங்கள் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் சீக்கிரமாகவே வந்துடணுங்க. அதாவது ஒரு 6:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே இருக்கிறாப்படி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா 6:30க்கே நாங்கள் 7 மணிக்கு வந்தோம். அப்போவே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம் வந்துருச்சுங்க. கோயிலுக்குள்ளே வந்தோடனே தம்பிக்கு வந்து மொட்டை போடுறதுக்காக வந்திருந்தோங்க. என் தம்பிக்கும் என் தம்பியோட பையனுக்கும் சேர்த்து மொட்டை போடுறதுக்கு தாங்க கோயிலுக்கு வந்திருந்தோம். நாங்கள் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்துட்டோம். அவங்க வர ஒரு 1/2 hour லேட் ஆயிடுச்சு. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்ததும் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்க உள்ளே போகணுங்க. மொட்டை அடிக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே முன்னாடி வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. யாருக்கு மொட்டை அடிக்கிறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு டிக்கெட் மாதிரி தருவாங்க. அதை வாங்கிட்டு போய் உள்ளே மொட்டை அடிக்கணுங்க. மொட்டை அடிக்கிறவங்களுக்கு ஃப்ரீன்னு தான் போட்டிருக்கு. ஆனால் காசு கேட்குறாங்க அவங்க ஒருத்தவங்க. விருப்பப்பட்டு காசு கொடுக்குறோங்க. நாங்கள் வந்து 100 ரூபா கொடுத்துருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை அடித்ததுக்கப்புறம் அவங்களோட ஃபோட்டோவை கொண்டு போய் அவங்க யார் மொட்டை அடித்தாங்களோ அவங்கள வந்து மறுபடியும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு அவ்வளோதாங்க. மொட்டை அடித்ததுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா மேலே கோவிலுக்கு கிளம்புவோம். மேலே வந்து தீர்த்த தொட்டிக்கு போகணுங்க. மேலே தீர்த்த தொட்டிக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட் டோக்கன் எதுவும் கிடையாது. சீக்கிரமாகவே போகிறதுக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே கோயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் போகுது. பஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட்கள் சேர்ந்த உடனே கிளம்புறாங்கங்க. காசு கொடுத்து தான் பேமெண்ட் பண்ணி தான் மேலே போகிறா அப்படி இருக்கும். கம்மியாக தானே காசு தாங்க இருக்கும். நாங்கள் வந்து காரில் போயிருந்தனால கார்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே போயிட்டோம் கோயிலுக்கு. அங்கே பார்த்திங்கன்னா கூட்டமாக தாங்க இருக்கும். பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாகி எடுப்பாங்க அப்படிலாம் கிடையாதுங்க. ஆட்கள் வந்து நிறைய வர்றாங்க. அதுங்கனால அடுத்தடுத்து வந்து பஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அந்த பஸ்ஸிலே வரலாங்க. மேலே வந்து ஒரு கொஞ்சம் தூரத்தில் வந்து நிப்பாட்டிடுவாங்க. அதுக்கு மேலே நடந்து வரணுங்க. பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக நாட்களாக இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதாவது ஸ்கூல் டேஸாக இருக்கும் பார்த்திங்களா. இடப்பட்ட நாளில் வந்திங்கன்னா கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக இருக்குங்க. அப்புறம் மேலே போயிட்டு தீர்த்தத்தில் நல்லா குளிச்சுட்டு அப்படியே கீழே ட்ரெஸ்ஸு வந்து எடுத்துகிட்டு வர்றதுனால அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு அறை இருக்குது. இல்லை நம்ம அப்படியே கீழே நடந்து வந்தோம்னா அந்த காற்றுலேயே பார்த்திங்கன்னா அதை காஞ்சிருங்க. அப்படியே வந்துடலாம். அப்புறம் கீழே வரையில் பார்த்திங்கன்னா பழமுதிர் சோலை இருக்குது. அதாவது முருகனோட 6வது படை வீடான பழமுதிர் சோலை இருக்குங்க. உள்ளே போய் நீங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வரலாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே தான் பழமுதிர் சோலைக்கு உள்ளே போயிருந்தேங்க. உள்ளே போயிட்டு அங்கே நின்று பயங்கரமாக இங்கே ரொம்ப கூட்டம்லாம் இல்லை. உள்ளே பயங்கர கூட்டம்லாம் இல்லை. ஒரு அளவான கூட்டம் இருந்துச்சு. சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே வெளில கிளம்பிட்டாங்க. அங்கேயே பிரசாதமும் கொடுக்குறாங்க. பஞ்சாமிர்தம், அதாவது காசுக்கு பே பண்ணி தாங்க நம்ம வாங்குறோம் அப்படி இருக்கும். பஞ்சாமிர்தம், லட்டு அது எல்லாமே கொடுக்குறாங்க. உங்களுக்கு வேணும்னா அதை வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பிடலாங்க. கிளம்பி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம எங்கே போகணும்னு பார்த்தீங்கன்னா கீழே அதாவது பஸ்ஸில் வந்துருந்தீங்கன்னா நீங்கள் பஸ்லேயே வரலாம். இல்லை அப்படின்னா காரில் வந்தீங்கன்னா காரில் வந்துட்டிங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து ரெங்கநாதர் அது பெருமாளை பார்க்குறதுக்கு உள்ளே தாங்க போகணும். அங்கே தாங்க பயங்கர கூட்டம் இருக்கும். உள்ள கோயிலுக்குள்ளே போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளே போகிறதாங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக உள்ளே போனீங்கன்னா உள்ளேயே பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 18ஆம் படி இருக்கும். ஆனால் உள்ளே ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு பெருமாளை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா 18ஆம் படியை சாமி கும்பிட வருவாங்க. உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குங்க. அதனால தாங்க சொல்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டேஸில் வந்து அதாவது ஒர்க்கிங் டேஸாக இருக்கிற டைமில் வந்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து கூட்டம் கம்மியாக இருக்குங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சண்டே போயிருந்தோம். அதனால் பயங்கர கூட்டமாக தாங்க இருந்துச்சு. அதில் வந்து டிக்கெட் கொடுத்து போகிறதும் இருக்குங்க. அதாவது 10 ரூபா டிக்கெட் கொடுத்து போகிறதும் இருக்குது. ஃப்ரீ டோக்கன்லேயும் இருக்குது. அது வழியாகவும் நீங்கள் போகலாம். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் ஒரே இடத்துல தான் அங்கே ஜாயின் பண்ணி விட்டாங்க. நாங்கள் போகிற அன்றைக்கி பொதுவாக எப்படி போகிறாங்கன்னு தெரியல. நாங்கள் போன அன்றைக்கி 10 ரூபா டோக்கனையும் சரி ஃப்ரீயாக வரவங்களையும் சரி ரெண்டையும் எல்லாம் ஒன்றா ஜாயின் பண்ணி அவனுக்குள்ள சாமி பார்க்குற இடத்துல ஒன்றா விட்டாங்க. ஆனால் கொஞ்சம் வளைவாக போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா டோக்கனில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகிற அப்படி இருந்துச்சு. மற்றபடி சாமி பார்க்குற இடம்லாம் ஒன்றா தாங்க விட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லீவ் டேஸில் வராமல் ஒர்க்கிங் டேஸில் வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்க. அவள் தான் உள்ளே போய் சாமியை பார்க்குறது கிளம்பியாச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும் பார்த்திங்களா கோயிலுக்குள்ளே போகிற இடம்.
இது வந்து அங்கனக்குள்ளே உள்ள கோபுரத்தை வந்து ஃபோட்டோ எடுத்திருந்தேன். பாருங்கள் உள்ளே பாருங்கள், கீழே மேலேருந்து நான் மேலே இதில் இருக்கவங்க கீழே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருந்துச்சுங்க. பயங்கர கூட்டம். அதாவது லைனில் பார்த்தீங்கன்னா கோவில் நட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 1 மணி, அதாவது மதியம் 1 மணிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அது பக்கம் உள்ளே விட மாட்டாங்க. அப்புறம் ஈவினிங் வந்து 3:30க்கு தாங்க வந்து திறக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் போகிறதுக்கு பாருங்கள். அப்புறம் அவ்வளோதாங்க, சாமியை கும்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துடலாம். வெளியில் வந்தோடனே 18ஆம் படி கருப்பு இருப்பார் முன்னாடி, அவரையும் சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிட வேண்டியதாங்க. கொஞ்சம் நாங்கள் வந்து இங்கே இருந்து வீட்டிலேருந்தே சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தனால அங்கேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. இதுதாங்க வந்து பார்த்திங்கன்னா அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, பாய். அப்புறம் சின்னதாக ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க.